உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? இது காஸ்பல் டிவியின் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சியில நான் உங்க யாக்கோபு. உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை பத்தி இல்லையா? வழக்கமா 5 கேள்விகள் கேட்போம். அதுக்குண்டான பதில்கள் மூலியமா தேவனுடைய ஜனங்கள் இன்னும் பக்தி விருத்திக்கு ஏதுவா வழி நடத்தும்படியா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலா இருக்கு. இன்னைக்கும் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க. அந்த பாஸ்டர் தங்களை பத்தி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பாஸ்டர், உங்களுடைய பேரு? உங்களுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜ் மார்த்தாண்டா. நான் ஆல்மைட்டி காட் சர்ச் என்கிற ஒரு ஸ்தாபனத்தில் தேவ ஊழியராக இருந்து வருகிறேன். ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர். நம்ம ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கு போயிடலாம்ல பாஸ்டர்? ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, வழக்கமாக எல்லார்ட்டையும் கேட்குறது, உலகத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீங்கள் தேவனுடைய பணியை தெரிந்தெடுத்துக்கணுன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அதாவது அதுதான் சிறந்தது, அதெல்லாம் ஓகே. பட் அவ்வளோ இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு கடையில் விட்டால் அது வேணுமா இது வேணுமா அந்த இது இருக்குல்ல. பட் நீங்கள் கரெக்டாக ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் இருக்கீங்க இடராமல். அப்போது இந்த தேவனுடைய பணியை நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். சின்ன வயசுலேருந்து நான் உலக பிரகாரமான அநேக காரியங்களை செய்யணுன்னு தான் என்னுடைய கனவாக இருந்தது. அதற்காக திட்டமிட்டு நான் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தபடியினால் அவருடைய கனமான சேவையிலே கடந்து வந்தேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தில் ஒருவனும் பிரவேசிக்கலாகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் என்னை ஊழியத்துக்காக அழைத்தபடினால, தரிசனத்தோடு தேவன் அழைத்தபடினாலே இந்த ஊழியத்திற்கு வந்தேன். அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் எந்த வயசுல பாஸ்டர்? சின்ன வயசுல இருந்து நீங்க சர்ச்சுக்கு போகும்போது அப்படி? ஆமா, உங்க பேக்ரவுண்டே அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவர்கள்? அப்பா அம்மா பாஸ்டர் ஊழியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. அப்பா ஊழியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய சகோதரிகளுடைய கணவன்மார்கள் எல்லாருமே ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்பமே ஒரு ஊழியக்கார குடும்பம். ஆயினும் நான் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்பலை. நான் உலக பிரகாரமான அநேக காரியங்களை தான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சின்ன வயசுலேருந்தே அநேகர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதைகளை குறித்து ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நான் ஒரு பார்ட் டைமில் ஒரு சின்ன ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னு தான் அப்பவும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் தரிசனத்தை கொடுத்து என்னை அழைத்த போது அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமென்று என்னை அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன். நான் உதாரணமாக ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 1991 வருடத்தில் மலேயா சிங்கப்பூருக்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அப்போ மலேசியாவில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அங்கே சில போதகர்கள் என்னை அங்கேயே தங்கி இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் உங்களுக்கு சர்ச்சு கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், டெலிஃபோன் கொடுக்குறோம். அப்பொழுது எங்களுக்கு ஒரு குழந்தை தான், 3 வயசு ஒரு குழந்தை தான் எங்களுக்கு உண்டு. அந்த குழந்தையினுடைய படிப்பு காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். நீங்கள் நல்லா பைபிள் ஸ்டடி கொடுக்குறீங்க, அதனால் எங்களுக்கு உங்களை போல ஒரு ஊழியர் தான் வேணும் அப்படின்னு என்னை அங்கே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அது உலக பிரகாரமாக அதை பார்க்கும்போது ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா அங்கே ஊழியம் செய்த போதகர் இறந்து விட்டார். அவருடைய வளர்ப்பு மகனும் இந்த ஊழியத்திற்கு வரவில்லை, முடியாது என்று சொல்லிவிட்டான். யாரை நிறுத்துவதென்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம். அப்போது நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எங்கள் ஊழியத்தை செய்தால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். அப்போ நான் அவரிடத்தில் சொன்னேன், தேவ தரிசனத்தின்படி நான் இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலே எனக்கு எந்த இடத்தை நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்று எனக்கு ஆண்டவர் காட்டினாரோ அந்த இடத்திலே நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நான் உங்களோடு இருக்க முடியாது, நான் இந்தியாவிற்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைப்பார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தில் ஒருவனும் பிரவேசிக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அழைக்கப்பட்டவனாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இதனால் கர்த்தருடைய நாமம் மையப்பட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது.
திரளான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும், திரளான ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்கள், இன்னும் காத்திருப்பு கூட்டங்கள், இன்னும் ஒரு ஊழியர் கூடுகையை நடத்தி வருகிறேன். இப்படி நான் என்னால் முடிந்தவரையிலே ஆண்டவருக்குன்னு நானும் என்னுடைய மனைவி, இப்போது என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவர்களும் ஊழியம் செய்து வருகிறார்கள். என்னுடைய 2 மகள்களும் ஊழியம் செய்கிறார்கள், என்னுடைய 2 மருமன்களும் ஊழியம் செய்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படியுமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமேன் அமேன். ஹல்லேலூயா. அழகாக பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பாஸ்டர் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே அதாவது ஊழியக்கார ஃபேமிலியில இருந்தே வந்து பாஸ்டர் இருந்தார். ஆனாலுமே அவர் உலக வேலை செஞ்சுட்டு தேவனுக்கும் பணி செய்யணும்னு நினச்ச அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகவே வந்து ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சு அவரோட பேசி நிறைய ஊழியர்களும் அவருக்கு சொல்லியிருக்காங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த ஊழியத்திலே வந்த பிரதானமான ஆஃபர் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வந்து தள்ளிட்டு தேவன் காமிச்சது தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குறிப்பாக வந்து அவர் வந்திருக்காங்க. நிறைய காரியங்களை சபை வச்சுருக்காங்க, ஊழியர் கூடுகை நடத்திட்டு இருக்காங்க, நிறைய காரியங்கள் இந்த மாதிரி வெளியில் பைபிள் ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே சொன்னாங்க இல்லையா. இப்போது பாஸ்டர்ட்ட அந்த தரிசனம் என்னன்னு உங்களால் ஷேர் பண்ண முடியுமா பாஸ்டர்? இப்போ அதாவது ஏன் கேட்குறேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு சிலருக்கு அவங்க பார்க்குறது வந்து கனவுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஓகேவா? அப்போ தேவன் நம்ம அவர் கூட இருக்கும்போது தான் அவர் பேசுறது புரிஞ்சுக்க முடியும். நம்ம எனக்கு தமிழ் புரிஞ்சாதான் நீங்க பேசுறது புரியும்ல ஃபர்ஸ்ட். அப்போ தேவன் அழகா சொப்பனத்துல சொல்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி கன்ஃபர்மேஷன் வாங்குனீங்க? அந்த தரிசனத்தை நீங்க சொல்ல விருப்பம் இருந்தா நீங்க சொன்ன அவங்களுக்கும் அது கொஞ்சம் கிளாரிஃபை இருக்கும். சொல்லலாமே. சொல்லுங்க பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஒரு முறை நான் ஒரு விசேஷித்த கூட்டத்திலே செய்தி கொடுக்கும்படியாக போயிருந்தேன். அப்போ என்னோட கூட ஒரு சகோதரியும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து என் முன்னால் வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்ற போகிறேன், ஒரு பெரிய சுவிசேஷ மண்டலமாக மாற்ற போகிறேன், அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், கொஞ்சம் ஆண்டவர் என்னை ஒழித்து கூப்பிட்ருக்காருன்னா இவங்க ரொம்ப நேரமாக சொல்லி அதை ரொம்ப அதிகப்படுத்தி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நான் என்னுடைய மனைவி இடத்துலையும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நினைக்கிறேன் இது 1986 வருடம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது அதை ஷேர் பண்ணிக்கிட்டு நான் படுத்திருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை கூப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்னுடைய வார்த்தையை மனுஷ வார்த்தையாக எண்ணுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அது என்னுடைய வார்த்தை, மனுஷ வார்த்தை அல்ல அப்படின்னு சொன்னார். அப்பொழுது நான் சடனடியாக எழும்பினேன். என்னுடைய உடம்பிலிருந்து வேர்வை பெருந்துளியாய் கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போது விடியற்காலம் ஒரு 4 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், நீ இதை மனுஷ வார்த்தையாக எண்ணினாய், இது இல்லை, இது என்னுடைய வார்த்தை. நான் உன்னை ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால நான் உனக்கு இதை கொடுத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் உன்னிடத்திலே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போதுதான் ஆண்டவர் அந்த ஊழியத்தை நான் எங்கே செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு தரிசனத்தை, இடத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்தார். அதுதான் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம், ஏதோ இதை சுற்றி உள்ள இடம் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தின்படி தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். இப்போ பாஸ்டர் அழகாக சொன்னதின்படி ஆண்டவர் காமிச்ச இடத்துல அவர் சொன்னதின்படி வந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் கஷ்டம்தான். ஓகே, அப்போது அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள்னு வசனம் சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ நான் போதகர்களை குற்றம் சொல்லி இல்லை, ஃபேக்டை சொல்கிறேன். ஓகேவா, அதை பகுத்தறிகிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று, பகுத்தறிஞ்சாலும் தெரிஞ்சே இருந்தாலும் ஆண்டவர் என்னை இங்கே தான் போக சொன்னார்னு தெரிஞ்சிருந்தாலும் இல்லை நான் போக மாட்டேன் ஆண்டவர்கிட்ட, அது ஒரு பிள்ளை மாதிரி மாறி அவங்க அப்படி நினச்சி சொல்லிக்கிறாங்க. இல்லை அங்கே போக மாட்டேன், நான் எனக்கு இங்கே சபையை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவ விருப்பத்துக்கு மாறா செய்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல
பாஸ்டர் ஆண்டவர் காமிச்ச இடத்துல அவர் சொன்ன மாதிரி ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நேரம் அடுத்த கேள்விக்கு போயிடலாம்ல ஃபர்ஸ்ட்டு. இப்போ அடுத்த கேள்வி பொதுவாக கேட்குறது என்னன்னா, ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன? இந்த கேள்வி ஏன்னா அநேகர் மத்தியில் ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆக்சுவலாக ரட்சிப்புனா என்ன? வசனத்தின்படி பார்க்கும்போது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, அது பூர்ணப்படணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதான் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ரட்சிப்புனா என்ன, ரெண்டாவது ஞானஸ்தானம், அது எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் கூட நீங்கள் எடுத்தவே வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ரட்சிப்புன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக நான் கடந்து போகிறேன். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு பைபிள் ஸ்டடி நான் கொடுத்து அப்புறம்தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ போன உடனே ஞானஸ்நானம் எடுக்க இந்த நபரை பார்த்து கேட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அனுபவத்தை கேட்டேன். ஆனால் அந்த நபருக்கு எதுவும் சொல்ல தெரியலை. அப்போ உடனே அந்த ரட்சிப்பு எப்படி ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படுவதுடைய அனுபவம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம சின்ன வயசுலேருந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்க செய்திருப்போம். பள்ளிக்கூடத்தில் படித்து வந்த காலங்களிலிருந்து வாலிபமாக வளர்ந்து வர்ற இந்த காலங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறைய செய்திருப்போம். அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறதோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு நம்ம ஒரு பாவின்னு ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இந்த வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கட்டளையிடப்படவில்லை. அப்போ அவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மை ரட்சிக்கிறார். அப்போ என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். நான் கூட சின்ன வயசில் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டில் நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, சின்ன வயசு அப்போது நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோன்னே அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்கிற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ என்னுடைய வீட்டில் உள்ள என்னுடைய சகோதரிகளிடத்துலாம் போய் சொன்னேன், இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தை எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னேன். இது சும்மா சொல்கிறதுனால வர்றதில்லை, இது அனுபவத்தில் வர்ற காரியமாக இருக்கிறது. அப்போ அனுபவத்தில் நான் அதை சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். நம்முடைய ஃபாதர் பர்பன்ஸ் அவர் கூட சொல்லுவார், பாவமன்னிப்பு நிச்சயமில்லாதவனாக அடைந்தேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அவர் ஊழியந்தான் செய்துட்டு இருந்தார், ஆனால் பாவமன்னிப்பு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளலை. இந்த நிச்சயம் நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டபடினாலே, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்கிற விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினால அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதான் பாவமன்னிப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஞானஸ்நானம் என்பது மாம்சை அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது நம்ம ஆண்டவரோடு ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. இப்போ ஒருவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே. அவர் தன்னுடைய வயதான நாட்கள் 5 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே உடன்படிக்கை, நம்ம ஊரில் அதை உடன்படி அப்படின்னு சொல்லுவோம், உடன்படிக்கை என்று சொல்லுகிற ஒரு டாக்குமெண்ட்டை, அதாவது பாகப்பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி அவர் கொடுக்குறார் எல்லா பிள்ளைகளுக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏ ஷெட்யூல்டு இன்னருக்கு, பி ஷெட்யூல்டு இவங்களுக்கு, சி டி ஷெட்யூல்டு இன்னாருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டு இதன்படி தான் இனி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய சொத்துக்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை யாரும் மீற முடியாது. அதன்படி தான் நம்ம நாட்டு வழக்கத்தின்படி அதன்படி தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், சாதாரணமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதே போல் இது நம்ம ஆண்டவரிடத்தில் வைக்கிற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரே, இப்போ நான் உம்முடைய பிள்ளையாக மாறிட்டேன் ரட்சிக்கப்பட்டதுனால,
இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உமக்குரியவன். நான் உலகத்தின் வழிபாடுக்குரியவன் அல்ல, உலகத்தின் சடங்காச்சாரங்களுக்குரியவன் அல்ல, உலகத்தின் பாவத்துக்குரியவன் அல்ல, நான் உமக்குரியவன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த போது வானம் திறக்கப்பட்டது. இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற உரைத்த சத்தத்தை கேட்டாங்க இல்லையா? நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சத்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அவன் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படணும்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? இனி நம்ம ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம சொல்லும்போது ஆண்டவருடைய உயிர்த்தலின் சாயலோடு நம்ம இணைக்கிறது. இப்போ கொலோசியர்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே நம்ம படிக்கும்போது ரோமர்லேயும் கொலோசியர்லேயும் நம்ம படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அந்த விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ண ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது அவரோட கூட உயிர்த்தெழுந்தவர்களாய் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். இப்போ ஞானஸ்நானம் என்கிறது நம்முடைய பாவ சரீரம் போக்கப்பட்டு புதிய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டபடினாலே, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நாம் ஏற்படுத்தப்பட்டபடினாலே அவருடைய சரீரமாக நாம் மாற்றப்படுகிற அவருடைய உயிர்த்தலின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்னு நமக்கு தெரியும் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளையும் இன்னைக்கு மூடி இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிற அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே அவரோட கூட நாமும் நம்முடைய பாவ சரீரம் அடக்க பண்ணப்பட்டு அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்திருந்த நம்மை கிறிஸ்து இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். பாவ சரீரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஞானஸ்நானத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்போ சாதாரண அவரோட கூட இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது சாதாரண நம்ம சொல்லுவோம் மண்ணிலே மறைவு செய்கிறது தான் அடக்கம். அடக்கம் பண்ணப்பட்டாச்சுன்னா 3ஆம் நாள்லாம் நாற்றம் வரும் இல்லையா? அதனால் அடக்கம் பண்ணப்பட்ட உடனேயே இந்த பாடி நார ஆரம்பிக்கும். அந்த நாற்றம் வராமல் இருக்கு முழுவதும் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்குள்ளே அமிழ்த்துகிறது போல நாம் தண்ணீரிலே அமிழ்த்தப்பட்டு தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது அந்த ஞானஸ்நானம் நமக்குள்ளே நிறைவு பெறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஓகே 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 பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் பாஸ்டர். பாஸ்டர் அழகாக சொன்னாங்க இல்லையா? இப்போது ரட்சிப்புனா என்னென்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அது நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது எப்படி மீன்ஸு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனாக வாயை திறந்து அறிக்கையிடணும் ஆண்டவர்கிட்ட. ஓகே, எந்த மனுஷர் முன்னாடியும் இல்லை, தெய்வனிடத்தில். ஓகே, உங்கள் இருதயத்தை திறந்து பாவத்தை அறிக்கையிடும்போது அது நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது எப்படி மீன்ஸு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நான் மன்னிச்சிட்டேன். ஓகே, இப்போது எப்படி ஒரு அடைக்கப்பட்ட கூண்டுல இருந்து பறவையோ மிருகத்தையோ வெளியே விடும்போது அது சுதந்திரமாக ஓடும், எங்கே போகிறதுனே தெரியாது. அந்த ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சி ஒரு இருதயத்தில் உங்களை அறியாமல் வரும். ஓகே, அப்படியே தான் அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவிலேயே இருப்பீங்க. அதுதான் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். அது தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் ரட்சிப்புக்குள்ளே வர்றீங்க. இப்போ ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்னு அது உடன்படிக்கை இல்லையா? பேதுரு அழகாக சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த பழைய மனுஷன் இறந்து ஓகேவா புது மனுஷனா ஓகேவா கிறிஸ்து இயேசு எப்படி அவருக்குள்ளே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு அதை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத விசுவாசிக்கும் போது இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், தெய்வனோடு உடன்படிக்கை பண்ணி அவரோடு கூட அவர் வசனத்திற்கு என்று பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்ம புது மனுஷனாக உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்கிறது தான் வாழ்கிறதோடைய ஒரு அடையாளம், ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? வசனத்தின்படி ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தருமே அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து உள்ள சபைக்குள்ள ஓகேவா கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு நேராக போகலாம். பாஸ்டர், இப்போது வாலிப பிள்ளைங்க இருக்காங்களா பாஸ்டர்? இப்போ நீங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வாலிப பிள்ளைங்க இப்போது தேவனுக்கு
பயன்படுத்த முடிகிற மாதிரி இருக்காங்களா? இல்லை நீங்கள் நடத்துகிற சர்ச்சில் வந்து வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுடைய நிலை என்ன? ஓகே. அவங்கள கொண்டு பிரயோஜனப்படுதா இல்லையா? பிரயோஜனப்படுத்த முடியுதா இல்லை ட்ரை பண்ணி முடியலையா? அந்த ஒரு அதான் அவங்க நிலை, வாலிப பிள்ளைங்களோட நிலை இப்போ இந்த 2025 எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். வீக் ஜெனரேஷன், அதாவது ஸ்பிரிச்சுவலி இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ஃபிசிக்கலியும் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் வீக்காக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோமா, நம்ம சர்ச்சுக்கு வர பிள்ளைங்கள ஒரு 10 வாலிபர்களை பிடிச்சி முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க, முட்டியில் நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்ப்போமா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோன்னா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசான பாட்டிமார் தாத்தாமாரெலாம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நெடுமுட்டியில் ரொம்ப நேரம் நின்று ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த காலத்தில் இருக்கிற ஜெனரேஷனுடைய ஆரோக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இனி ஸ்பிரிச்சுவல் சைடை பார்ப்போம். 119 சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம வாலிபனுடைய வழி சுத்தமாக இருக்கணும். இந்த காலத்து பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இப்படின்னு பார்த்துக்கிட்டு நைட்டு 1 மணிக்கு மேலே தான் படுக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ காலையில் ஜெபத்துக்கு பிள்ளைங்க சரியான முறையில் எழும்புறதில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகள், காலேஜு போகாத பிள்ளைகள்னு சொன்னால், வாலிப பிள்ளைகள்னு சொன்னால், அவங்க மார்னிங் டிஃபனே அவங்களுக்கு கிடையாது, மத்தியான சாப்பாட்டுக்கு தான் எழுந்திருப்பாங்க. அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமானது வித்தியாசமான ஒரு நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாலிபத்தில் அந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களோட அல்லது வாலிப பிள்ளைகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த காலத்தில் இருக்கிற வாலிபம் வந்து அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். இது வேதனைக்குரிய காரியம்தான். அவரிடத்துல நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும் அவங்க உலகத்தை தான் பார்க்குறாங்களே தவிர ஆண்டவரை பார்க்கல. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு கடைசி காலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார். நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் பெண் கொண்டும் குடித்தும் வெறித்தும் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், ஜலப்பொருளையும் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாதவர்களாக இருந்தார். இப்போ நம்ம யார்கிட்டமாவது ஏதாவது சொன்னால் கூட மனந்தர்மன்னு கிடையாது, கடைசியாக வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உணர்வில்லாத காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேத பகுதியை கேட்கிற நாம் யாவரும் விழிப்புள்ளவர்களாக இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் காலையில் எழும்பணுன்னா காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோம். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களை பெட்டில் இருந்து எழுப்புறதுக்கே ஒரு பெரிய ஏன்னா பிள்ளைங்க தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். விடியற்காலம் ஜெபம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு அதுகள்கிட்ட கேட்டால் கூட தெரியாது. வேணா நீங்கள் வாலிப பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், ஃபேமிலி ப்ரேயர் நீங்கள் பண்ணலாம், ஆனால் விடிய காலத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உண்டா அப்படின்னு கேட்டால் 90% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கொள்ள முடியும். அப்படி வாலிபத்தின் பிள்ளைகள் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியுது. ஆனால் வாலிபர்களை அடையாளம் காட்டி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன், பாவம் செய்யாத ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா? வாலிபம் என்று சொல்லுகிறது மின்சாரத்தை போன்றது. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான காரியங்களை அதில் செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதனால பெரிய ஆபத்து இல்லையா? வாலிபத்தினாலே ஆபத்தும் இருக்கிறது. இன்னும் வாலிபத்தை குறித்து நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ இந்த பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியும். வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே. வாலிபர்கள் முதலாவது வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படியாக தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக முதலாவது எழும்ப வேண்டும். அப்புறம்தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாலிபத்தில் நாம் ஆண்டவரை சிருஷ்டிகரை தேடும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே தான்
வாலிபம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபர்கள் என்னன்னா, அவங்க தன்னுடைய மனதின் இச்சைகளின்படி தங்களுடைய காரியங்களை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். வாலிபர்கள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. இப்போ மனுஷன் எப்பவுமே என்ன பண்ணுனா, அவனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழியில் அவன் போகிறான், அது முடிவு நன்மையாக இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் நம்ம எல்லாரும் இந்த வாலிபத்தின் பிள்ளைகள் அவங்க வழியில் போகாமல் அவங்க கர்த்தருடைய வழியிலையும் பெற்றோர்களுடைய ஆலோசனையிலையும் இன்னும் சபை போதகர்களுடைய போதனைகளெல்லாம் கடந்து வர அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய பாதைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகே, ஓகே. அழகாக சொன்னாங்க பாஸ்டர். ஆக்சுவலாக ஃபேக்டை சொல்லிட்டாங்க. இப்போது 2025 வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தது, இப்போ இருக்கிற ஜனங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு நேராக போகலாம். அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது ஆலோசனையுமே வந்து சொன்னாங்க இல்லையா, என்ன பண்ணணும், அவங்க பெற்றோருக்கு சபைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுத்துன மாதிரி அவங்கள கரெக்டாக நடத்தணும், அவங்க வழியை ஆக்சுவலாக வந்து திருப்பணும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக மரணத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க வாலிப பிள்ளைங்க. இப்போ அப்படியே விட்டால் அதுதான் நடக்கும், அக்னி கடலுக்கு தான் வந்து அவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க பாதை அதுதான் இல்லையா. இப்போது என்ன சொல்கிறது, நீதிமானே வந்து ரட்சிக்கப்படுறது அரிதானால்னு இருக்குது இல்லையா. அப்போது பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் அவங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க இல்லையா. இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழங்காலில் நில்லுங்க. ஓகேவா, தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. அழுங்க, கதறுங்க. ஓகேயா, நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு இதெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் உங்கள் கூட இருக்கிற வாலிப பிள்ளைங்களை வாய்க்க செய்வார், எழும்ப செய்வார். அடுத்த கேள்விக்கு நேராக போகலாம். பாஸ்டர், இப்போ தான் என்ன கேள்வினா, தேவன் உங்களுக்கு செஞ்ச நிறைய காரியத்தில் இப்போ அனுதினமுமே வந்து நம்ம கண் விழிக்கிறதே ஆண்டவர் நமக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு கிருபையில் தான். அப்போது அப்படி அவர் நன்மை செஞ்சிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு பிரதானமாக நீங்கள் நினைக்கிற ஒரு நன்மை, அது ஸ்டார்டிங்லையோ சின்ன வயசுல எப்போ ஓகே தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளில் பிரதானமாக நீங்கள் நினைக்கிற ஒரு நன்மையை சொல்லலாம், சாட்சியாக கூட சொல்லலாம். ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மை அப்படின்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்களா, இல்லை ஊழியத்தில் செய்த நன்மைகளை செய்ய சொல்கிறீங்களா? இல்லை, அதான் உங்களை மையப்படுத்தி நீங்கள் எதை பிரதானமாக, அது உங்களுக்குன்னு செஞ்சது, உங்களுக்கு மீன்ஸ் தனிப்பட்ட ஆளாக இல்லை, உங்களை சார்ந்த ஃபேமிலி, இப்போ ஒய்ஃபு பிள்ளைங்க, இல்லை நீங்கள் நடத்துகிற ஊழியம் மினிஸ்ட்ரி, இல்லை உங்கள் ஜெபத்தில் ஆத்துமாக்களுக்கு, அது எப்படியோ உங்கள் சார்பில் ஆண்டவர் வந்து உங்கள் ஜெபத்தில் இல்லை உங்களுக்குன்னு பண்ண, அப்படி உங்களை மையப்படுத்தி தேவன் செஞ்சதில் பிரதானமாக நீங்கள் நினைக்கிறது? உலக பிரகாரமாகவும் கர்த்தர் ஆசீர்வைத்திருக்கிறாரு, இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் என்னை ஆசீர்வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத சொல்லணும்னு விரும்புகிறீங்க இல்லையா, அப்படித்தானே? அதான் இப்போ உலகத்தை ஊழியத்தின் ஆச்சரியப்படுறது, தேவன் உங்களுக்கு செஞ்சதில் ஆச்சரியப்படுறது, வியக்கிறது, அது உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக. இப்போ நம்மளை ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததே பெரிய விஷயம். பட் அதான் உங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னால் எதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான காரியங்களை நான் சொல்லிக்கொள்ள முடியும். இருந்தாலும் ஒரு சிறு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நானும் என்னுடைய மனைவியுமாக ஒரு வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக போயிருந்தோம். ஜெபிக்கும்படியாக போனோன்னா அந்த வீட்டில் உள்ள பிள்ளை பிசாசு பிடிச்சு ரொம்ப அலறி ஆடிட்டு இருந்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளையை இயேசு நாமத்தில் இந்த பிசாசே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு பிடித்த பிள்ளை, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுது. உடனே தாயார் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பிள்ளையை குடிக்க கொடுக்கறதுக்கு. நான் உடனே அந்த பிள்ளைகிட்ட அந்த தண்ணியை கொடுக்க விடாமல் அந்த தண்ணியை நானே கையில் வாங்கினேன். கையில் வாங்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதை உம்முடைய இரத்தமாக மாற்றோம், இந்த பிசாசு வேகமாக ஓடும்படியாக இது உம்முடைய வல்லமையான இரத்தமாக மாறட்டுன்னு மனசுக்குள்ளே தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நீர் இதை இரத்தமாக மாற்றினபடியால் சோத்திரன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நானே கொண்டு அந்த பிள்ளைய கையில் கொடுக்குறேன். அப்போ அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளை சொல்லுது, நான் தண்ணி தான் கேட்டேன்,
இது ரத்தமாக இருக்கு, இதை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்து, அப்போ நமக்கு அந்த தண்ணி ரத்தமாக மாறினதை விசுவாசத்தில் சொல்கிறோம், ஆனால் பிசாசு நேரடியாக சொல்லுது. அப்படியே அதுக்கு தெரியுது இது ரத்தமாக மாறி இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதில் கலக்கப்பட்டிருக்குன்னு அதுக்கு தெரியுது இல்லையா? நம்ம திருவிருந்து ஆராதனையில் அப்பவும் கொடுத்து ரசத்தையும் கொடுக்குறோம். அப்போ ஆண்டவருடைய சரீரம்னு சொல்கிறோம், ரசத்தை ஆண்டவருடைய ரத்தம்னு சொல்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் அதை வைக்கப்பட்டு ஜெபிக்கும்போது அதை அவருடைய திரு சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ நம்ம உட்கொள்ளுகிறது ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய சரீரம் என்பதை அறிந்து நாம் பயபக்தியாய் அதை பானம் பண்ணி அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நமக்கு தெளிவுபடுத்துறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் நம்மளே ஓங்கும்படியாக வளரும்படியாக ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். இது எனக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. புரியுது பாஸ்டர், புரியுது. நீங்கள் அதான் ப்ரேயருக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் மனசுக்குள்ளே தான் அந்த சுச்சுவேஷன் தெரியும் இல்லையா, பிசாசு ஆடுதா அது கேட்குது, ஓகேவா? அப்போ உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சி வேண்டுறீங்க, அது ரியலாகவே ஆகுது. நம்ம கண்கள் பார்க்கல, விசுவாசித்து கொடுக்கும்போது அது பிசாசு சொல்லும்போது ஓகே தேவன் இவ்வளோ செய்கிறாருங்கிறதுல ஒரு சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர், கடைசி கேள்விக்கு போயிடலாம். இப்போ இருக்க ஊழியர்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? அதே மாதிரி விசுவாசிகள் ஓகேவா, இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆலோசனையாக உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊழியர்கள் இப்போ நீங்கள் ஊழியர் கொடுக்கலாம் நடத்துகிறீங்க இல்லையா, நல்ல தைரியமாக வந்து சொல்லலாம். ஊழியர்கள் என்ன பண்ணணும், விசுவாசிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாஸ்டர். ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இதுதான் நமக்கு மெயினான காரியம். இக்காலத்து ஊழியர்கள் ரொம்ப ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். இப்போ ஊழியர்களுக்கு ஒரு சோதனையான காலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பற்பல விதமான நெருக்கங்கள் எல்லா சபைகளிலும் இருக்கிறது, எல்லா ஊழியங்களிலும் இருக்கிறது. அப்போ ஊழியர்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். விடியற் காலத்தில் ஜெபிக்கிறவங்க, மத்தியானத்தில் ஜெபிக்கிறவங்க, சாயங்காலத்தில் ஜெபிக்கிறவங்க, அப்படி ஜெபத்தை ஒரு அதிகமாக ஜெபத்தை வாஞ்சித்து ஜெபிக்கிறவர்களாக மாறும்போது ஊழியக்காரர்களாகிய நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஜெபம் இல்லைன்னு சொன்னால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சில வேளையில் இயலாமல் போய்விடும். அப்போ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கென்று வல்லமையான ஊழியக்காரங்களாக இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் என்னை குறித்து பொதுவாக நான் வந்து கர்த்தர் என்னை கொண்டு செய்த காரியங்களை சொல்கிறதில்ல. இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்து மகிமையாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக சொல்கிறேன். மலேசியாவில் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கூப்பிட்டுருந்தாங்க. அது ரொம்ப பணக்கார வீடு. அவங்க வீட்டில் போட்டிருந்த மிதியடியே அன்னைக்குள்ள விலைக்கு ஒரு ஏறக்குறைய 2000 ரூபா விலை மதிப்புள்ள அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான மிதியடி. அவங்க வீட்டில் இந்த சோஃபா செட்டு எல்லாமே லேக்ஸ் கணக்கில் விலை மதிப்புள்ள மாதிரி பெருசாக போட்டிருந்தாங்க. பெரிய வீடு. ஆனால் அந்த வீட்டில் ஒரே குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க. அப்படி அந்த வீட்டில் அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க, எதேதோ செய்தாங்க, நிவர்த்தி வரையில். முதல்ல ஒரு பிள்ளை இறந்து போச்சு, வாந்தி எடுத்து சரீரம் பலவீனப்பட்டு இறந்து போச்சு. அடுத்த பிள்ளையும் அதே மாதிரி சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு கேட்டு கூட ஆட்டோமேட்டிக் கேட்டாக இருந்தது. அங்கேருந்து அங்கே சுவிட்சு தட்டின உடனே அந்த கேட்டு தானாக திறந்து நாங்கள் என் கார் உள்ளே போச்சு. உள்ளே போய் ஜெபம் பண்ணோம். அந்த குடும்பத் தலைவர் அந்த ஜெபத்துக்கு இருக்க மாட்டார், அது அவருடைய வழக்கம். ஏதோ அன்னைக்கு அவர் அந்த ஜெபத்துக்கு இருந்தார். அவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டார், முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டார். அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் 2 பேருமா ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குடிக்கக்கூடியதாக ஒரு டம்ளரு ஹெல்த் ட்ரிங்க்ஸை கொண்டு வர சொன்னேன். கொண்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணி கொடுத்தேன். வாந்தி வரல. அன்னையிலேருந்து அந்த பிள்ளை ஒரு அற்புதமான சுகம் கிடச்சிது அப்படின்னு நாங்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை செய்வதற்கு பாத்திரவான்களாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு சோதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஜெபத்தை மட்டும் நம்ம விட்டு விடக்கூடாது.
என்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம வந்து உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கணும். உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன், உலகத்துக்கல்ல, ஆண்டவருடைய பார்வையில் நம்ம உண்மையுள்ள ஊழியக்காரங்களாக இருக்கணும். அப்படி நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்க ஏதுவாக இருக்கும். இன்னும் நான் கடைசியாக சொல்வேனே ஆனால், உண்மையுள்ள ஊழியக்காரன் மட்டுமல்ல, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிற ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக எப்பொழுதும் அவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். நான் வந்து எப்போவுமே சொல்லிக் கொள்ளுகிறது என்னென்னா, நான் வந்து ஒரு சின்ன ஊழியக்காரனாக எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தால் போதும். அது ஆண்டவருக்கென்று உண்மையாய் செய்கிற ஊழியக்காரனாக இருக்கணும் ஒன்று. ஆனால் பரலோகத்தில் நான் பெரிய இடத்துல பெரியவனாக ஆண்டவருக்கு கூட இருப்பேன் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு தான் நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே நான் சின்னவனாக இருக்குன்னு விரும்புகிறேன், ஆனால் பரலோகத்தில் நான் சின்னவனாக இருக்க மாட்டேன் என்கிறது தான் அதனுடைய உண்மை. ஏன்னா அதற்காகவே நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், பரலோகத்துக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்து ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாஞ்சியின்படி பரலோகத்தில் நான் பெரிய ஆளாக இருப்பேன். அதான் நான் இங்கேயும் விசுவாசத்தோடு சொல்கிறது. பூலோகத்தில் பெரிய ஆளாக இருக்குன்னு நினைக்கல. எந்த பதவியை நான் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறதும் இல்லை. காரணம், நான் நிறைய பதவிகளை வைத்திருக்கிற பெரிய சபை தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நான் பார்த்துருக்குறேன். அவனுடைய வாழ்க்கைகளை நான் பார்க்குறேன். நிறைய இடங்களில் அவங்க தோல்வியை கண்டு ஒரு தேவ பிரசன்னத்தை இழந்து இருக்கிற அனுபவங்களை நான் பார்க்கிறேன். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் பொறுமையோடும் ஆண்டவருக்கு முன்பாக செய்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் போகவும், வருகைக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தவும், அநேகரை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தவும் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்களை செய்யும்படி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசிகளுக்கு இந்த நாளில் விசுவாசிகள் வந்து ரொம்ப உலகத்தில் இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறுறதில்ல. நம்ம வந்து சொல்லுவோம் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தனித்தனியாக சொல்லுவோம். விசுவாசிகளுக்கு தனித்தனியாக சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறாரு, பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போது நிறைய காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம், என்ன விதமான ட்ரெஸ்ஸு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் விசுவாசிகள் கேட்குறதில்ல. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒரு நாளிலே அவர்களை மாற்ற பண்ணுவா. அவர்கள் மாறுதல் அடைந்து ஆண்டவருக்கென்று பரிசுத்தமான மனவாட்டியாக அவர்களும் மாற ஆண்டவர் உதவி செய்வார் இல்லையா? இது நமக்கு வந்து விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுறது ஒரு கடினமான உழைப்பு, ஒரு கடினமான வேலை. நம்ம கரெக்டாக சொல்லிட்டு போனோம்னா உடனே அடுத்த நாள் நம்ம சபை விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆமாம், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வேறு சபைகளை தெரிந்து கொண்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் அவங்கள அதற்கு தகுந்தாற் போல பக்குவமாக நம்ம பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வேத வசனத்தை அவர்களுக்குள்ளே புகுத்தி அவர்களுக்கு தேவ ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை தேவ வழிகளிலே நடத்தி அவர்கள் பரிசுத்தமானவர்களாய் மாறும்படி உதவி செய்யும்படியாக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு ஜெப மனுஷனா, ஓகே, எப்பவும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி தேவனோடையே எப்பவும் இருக்கிறவங்களா, ஓகே, தெய்வ சமூகம் எதுனாலும் அவர்கிட்ட கேட்குறது எல்லாமே அவர் கூட இருக்கிறவங்களா இருக்கணுங்கிறது. இப்போ விசுவாசி பார்க்கும்போது வந்து நிறைய அவங்க கேட்குறாங்க, பட்டு அதன்படி நடக்காததை பார்க்குறாங்க. அதனால கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியர்களுக்கு இப்போ ஜெப மனுஷனாக இருங்க சொன்னாங்க இல்லையா? என்னுடைய ஆலோசனையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஜெபமாக மாற்றுங்க. எனக்கு ஒரு போதகர் சொல்லி கொடுத்தது, எல்லாத்தையும் ஜெபமாக மாற்ற முடியும். ஓகேவா? நீங்கள் பார்க்குறது, கேட்குறது,
எல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் வர்றது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபமாக மாற்ற என்ன ஆகும்னா, நீங்கள் தேவனோடவே ஐக்கியப்பட்டு அவரோடையே சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க. ஓகேயா? இப்போ பாஸ்டர் சொன்ன குவாலிட்டிஸ் ஊழியர்களுக்கு ஓகேயா, அது இந்த பேட்டர்னில் வரனால என்னுடைய புரிதலுக்கு எனக்கு நான் கற்றுக்கொண்டதன்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஜெபமாக மாற்றும்போது ஆண்டவரோடையே எப்பவும் பேசிகிட்டு இருக்க அனுபவத்தில் இருப்பீங்க. அப்போது நீங்கள் தேவனை விட்டு விலகவே மாட்டீங்க. உண்மையாக தான் இருப்பீங்க. நீங்கள் எப்பவும் ஜெபிக்கிறவங்களாவே இருப்பீங்க. எப்பவும் அவர் கூடவே இருக்கவும் முடியும் இல்லையா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பாஸ்டர் உங்களுடைய இப்போது ஒரு ஸ்லோகன் ஓகே, ஊழியத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பாஸ்டர். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது சபைக்கு சொல்லுகிறதா, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பரிசுத்தம் என்கிற வார்த்தை. ஏன்னா நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த குறைவு நமக்குள்ளே வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சித்து நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் வராதபடிக்கு, ஏன்னா நம்ம ஆண்டவர் அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி. ரோமாபுரி சபை குறித்து சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். நம்முடைய அழைப்பே பரிசுத்தமானது. அதனால தான் பவுல் சொல்லும்போது, எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அவருடைய வல்லமையின்படியே நம்ம ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும்படியாக அவருடைய வல்லமையின்படி நாம் போராடி பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த போராட்டம் நமக்கு இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இல்லையா? ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். பாஸ்டருடைய அந்த ஸ்லோகன் என்னென்னா, அது அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை, விரும்புகிறது வாஞ்சிக்கிறது என்னென்னா, பரிசுத்தம் உள்ளவனாக இருங்க அப்படிங்கிறது இல்லையா? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். ஓகே, வசனம் அதை தான் சொல்லுது. அதாவது அவர் எந்த அளவு பரிசுத்தத்தை விரும்புகிறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்க அப்படின்ட்டு நம்ம நடக்கையில் எல்லாத்துலேயும் பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இன்னைக்கு எங்கள் கூட உங்களுடைய நேரத்தை செலவிட்டது, ஜனங்களுக்கும் நீங்கள் கட்டுற வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது மூலியமா நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்பல் டிவியின் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய யாக்கோபு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலாக வச்சிருக்கு. ஓகே, நீங்கள் சத்தியத்தை பேசுகிற ஊழியராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் இடத்துலையே வரோம். இங்கே சர்ச் மினிஸ்ட்ரியோ வெளி மினிஸ்ட்ரியோ இல்லை அதான் நீங்கள் சொல்கிற இடத்துல வரோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இதே 5 கேள்விகள், இதனுடைய பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே இருக்குது. வெவ்வேறான 5 கேள்விகளோட வருவோம். ஓகேவா? நீங்கள் அதான் சத்தியத்தை பேசணும், உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை ஜனங்களுக்கு அதை சொல்லணும்னு வாஞ்சிக்கிறவங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.